ஹாய் முத்தரசி. ஹாய்க்கா. இப்போது நீ வந்து க்ளீனப் பண்ணி க்ரீம் வந்து 2வது க்ரீம் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது? நல்லா இருக்குக்கா, சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா இருக்கு. முதல்ல நீ கருப்பாக இருந்த, பிம்பிள் நிறையா இருந்துச்சு. இப்போ 2வது சிட்டிங் ஆயிடுச்சு. இப்போ பிம்பிள் எல்லாம் ஓரளவுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தழும்பெல்லாம் ஓரளவுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் சிட்டிங் ஆயிடுச்சு. இனி எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் சிட்டிங் தான் போடுவேன். உனக்கு என்ன பண்ணலான் இருக்கேன்னா செகண்ட் தேர்ட் சிட்டிங் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு சிட்டிங் எடுக்கல. இப்போ செகண்ட் சிட்டிங்கில் நல்ல பிளாக் அப்படிங்கிறது போய் நல்லா கலர் வந்திருக்குது இல்லையா? எல்லோரும் சொன்னாங்க. இப்போது இதை பார்த்துட்டு உன்னோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. ஹாய், உங்கள் பேர்? ஓகே, ஷகானிதா, நீயும் வந்து க்ளீனப் பண்ணி இந்த க்ரீம் போட போகிற இல்லையா? அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்போது உன்னோடதும் நம்ம போடலாம். ஒரு க்ளீனப் பண்ணிவிட்டு அந்த க்ரீம் 1 மந்த் போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் எப்படி இருக்குது என்னன்ட்டு பண்ணலாம். ஓகேவா? உனக்கு வந்து 1 மந்த்லேயே வந்துடும். அந்த பொண்ணுக்கு பிம்பிள் மார்க்கு பிளம்மிஸ் எல்லாம் இருக்கிறனால 3 டைம்ஸ் சொல்லியிருக்கேன். பட் உனக்கு அந்த ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே 21வது நாள்லேருந்து 25வது நாளுக்குள்ளே கலர் வந்துடும். கலர் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். ஓகேவா? கழுத்துக்கு போடுறியா? ஆமாக்கா, இங்கே கழுத்துக்கு கொஞ்சம் நல்லா கலர் அழகாக இருக்குது. அப்புறம் அப்பர் லிப்ஸ் எடுத்துக்கலாம். நல்ல கலர் வந்து இன்னும் இந்த மிச்சம் தொச்சை இருக்கிற தழும்பெல்லாம் போகட்டும். போனதுக்கப்புறம் அந்த கருப்பு இது ரொம்ப இருக்குது. இங்கே கொஞ்சம் க்ரீம் கொஞ்சம் நல்லா போடு. தண்ணி நிறைய குடிக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் தூங்கி எந்திரிச்சது 10 டம்ளர் தண்ணி குடிச்சிரு. உடம்பு ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோ. நம்ம க்ரீம் போடுறோம், க்ளீனப் பண்ணுறோம், ஃபேஷியல் பண்ணுறதில்ல. ஃபேஷியல்னால் கொஞ்சம் நானே எல்லாம் மெயின்டைன் பண்ணிப்பேன். நீ வந்து சிக்கனமாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால நீ வந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோ. முடிகிறப்ப நல்ல ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோ. அப்புறம் முடிகிறப்போ ஃபேஷியல் பண்ணிக்கோ. உன்னால் எப்போ முடியுதோ. இப்போ 3 டைம் பார்த்து எல்லாம் பண்ணினதும் இந்த பிளம்மிஸ் இருக்குது இல்லையா? இதை வந்து நம்ம 7 லேயரி க்யூர் பண்ணணும். அப்போ மட்டும் ஒரு ஃபேஷியல் பண்ண பாரு. 1ஓ 2ஓ பண்ணலாம். கொஞ்சம் மினிமம் ரேஞ்சில் பண்ண பார்க்குற. டக்குன்னு போனதுக்கப்புறம் பண்ண வேண்டியது இருக்காது. நீ ஃபேஷியல் பண்ணணும் இல்லை மெயின்டைன் பண்ணணும், எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ரெடியானதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இது உங்கள் மாயாஸ்.